जब फायरिंग नहीं कर सकता है तो सब बॉडीगार्ड रहने का क्या उचित है? ये बॉडीगार्ड रहने का क्या? जो बॉडीगार्ड के देखिए चेपर है तो खुल्लम खुल्ला ये लोग तमाशा कर रहा है। चलिए सरकार बनने दीजिए, सरकार बनने दीजिए, फिर बताते हैं व्यवस्था। छाती तोड़ देंगे पकड़ के। வணக்கம். இரண்டு வீடியோக்கள் இரண்டுமே படு கேவலமான வீடியோக்கள் பிஜேபி தரப்பிலிருந்து பீகார்ல இருந்து வெளிவந்திருக்கிறது. இந்த இரண்டு வீடியோக்களை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த விதமான அரசாங்கத்தை, எந்த விதமான ஆட்சியை பிஜேபியினர்கள் பீகாருக்கு கொடுத்து வந்தார்கள், கொடுக்க போறார்கள். அப்படி தப்பி தவறி பிஜேபி பீகாரில் வந்துவிட்டால் அங்க ரத்த வெள்ளம் ஓடும். அங்க இருக்கக்கூடிய தலித்களை நசுக்கி கொன்று விடுவார்கள். அவர்களுடைய வீடுகளில் புல்டோசர் ஏறும். இதை நான் கூறவில்லை, பிஜேபி சார்ந்த ஒரு குண்டர் பேசியிருக்கிறார். இந்த குண்டர் சாதாரணமான குண்டர் இல்ல, பிஜேபி பீகாரின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். அந்த வீடியோ நீங்க பார்க்க போறீர்கள். இன்னொரு பக்கம் அமித்ஷா ஒரு நபருக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாரா. பென்டு பாய், பென்டு என்னுடைய சகோதரர், இவருக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற்று வைத்தீர்கள்னா இந்த நபரை பெரியாளாக்கி காட்டுவோம். நரேந்திர மோடி பாய் என்கோ படா ஆத்மி பனா தேங்க. நரேந்திர மோடி இவரை பெரியாளாக்கி விடுவாராம். என்ன செய்தார் இந்த நபர்? இந்த நபருடைய ஒரு வீடியோ வைரல் ஆகி இருக்கிறது. அந்த வீடியோவை உங்களுக்கு நான் எடுத்துக்கூட காட்ட முடியாது. நிர்வாணமாக இந்த நபர் இன்னொரு பெண்ணுடன் அசிங்கமான வேலையை பார்த்திருக்கிறான் மொபைல் போன். அந்த படத்தை ரெக்கார்டும் செய்திருக்கிறான். எந்த அளவில் पिंटू भाई मेरा भाई है, इनको वोट दीजिए, इनको बड़ा आदमी बना के दिखाएंगे नरेंद्र भाई. இந்த வார்த்தை அமித்ஷாவுடைய வார்த்தை. நீங்களே கேளுங்க. और ये पिंटू जो है सुनील भाई, पिंटू मेरा खास दोस्त है भाई, इसको जरूर जिताना. वो सीतामढ़ी से लड़ रहा है, ये पिंटू को जिता दो, हम उसको बड़ा आदमी बनाएंगे, बड़ा आदमी बनाएंगे. मुझे बताओ तीनों प्रत्याशियों. அடுத்த வீடியோ, பிஜேபியுடைய சாசனம் வந்துவிட்டால் உங்கள் வீட்டில் புல்டோசரை ஏற்றி உங்களை நசுக்கி கொன்று விடுவேன். பிஜேபியுடைய சாசனம் வந்துவிட்டால் உங்களை உயிருடன் விட மாட்டேன். பிஜேபியுடைய சாசனம் வந்துவிட்டால் இங்க ரத்த வெள்ளம் ஓடும் என்கிற இந்த மிரட்டலை ஒரு குண்டர், ரோட் சைட் தீவிரவாதி கூறவில்லை. இந்த வார்த்தையை பிஜேபி பீகாரின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கூறியுள்ளார். எங்களுக்கு ஓட்டு போட்டு போடவில்லை என்றால் கூட நாங்க தான் வருவோம். வந்துட்டோம்னா நீங்க உயிருடன் இருக்க முடியாது. நீங்களே கேளுங்கள். छाती तोड़ देंगे पकड़ के। गुंडा है तो खुल्लम खुल्ला ये लोग तमाशा कर रहा है। एक गुंडा को नहीं रहने देंगे बहन सबको। चलिए सरकार बनने दीजिए। कुछ कहेंगे? जिस तरीके से विरोध अब सामने भी करने लगा है, उधर लोग को देखा जाच्छे तो सरकार बनने दीजिए, फिर बताते हैं व्यवस्था। छाती तोड़ देंगे पकड़ के। ஏன் இந்த கோபம்? எதற்காக மக்கள் இந்த நபர் மீது சாணி எடுத்து அடித்தார்கள்? அனைத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேராதபடி ஒரு சில அமைப்புகளை ஏவி விட்டு எங்களுடைய சேனலை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி என்னது? இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை எழுதிவிடுங்கள், கேள்விகளை எழுதிவிடுங்கள். இதை தாண்டி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இது செய்தாலே போதும் இந்த வீடியோவை ஏராளமான நபர்களுக்கு எடுத்து செல்லலாம். இதை தாண்டி அருகே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடி வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கியிருக்கிறார்கள், இதிலிருந்தும் நீங்க மீட்டெடுக்கலாம். இந்த நபர் தன்னுடைய பாடி கார்டுகளை என்ன பேசுகிறார், அதையும் நீங்க கேட்க வேண்டும். जब फायरिंग नहीं कर सकता है तो सब बॉडीगार्ड रहने का क्या उचित है? ये बॉडीगार्ड रहने का क्या? जो बॉडीगार्ड के देखिए चेपर. எதற்காக பாடி கார்டு? என் மீது சாணி எடுத்து அடிச்ச நபர்கள் மீது துப்பாக்கி சுடக்கூட முடியவில்லை. இவங்க எல்லாம் எதுக்கு நீங்க பாடி கார்டு என்று கூறுகிறீர்கள்? யாருக்கிட்ட? போலீஸ் அதிகாரிகிட்ட போன்ல பேசுறான் அந்த நபர். அப்போ இந்த மிருகம் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்ப்பை பொறுத்து கொள்ள முடியாமல், மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் மக்களை சுட்டுக் கொள்ளக்கூடிய அந்த ஆர்டரை போட பார்த்தான். சிஆர்பிஎஃப் இந்த நபருக்கு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய நபர்களும் இதே போன்ற குடும்பங்களில் இருந்து வெளிவரக்கூடிய நபர்கள்.
அவர்கள் சிச்சுவேஷனை புரிந்து கொண்டு இந்த நபருடைய பேச்சை கேட்காமல் இவருக்கு பாதுகாப்பை மட்டும் தான் கொடுத்தார்கள். எந்த அப்பாவி மக்கள், எந்த மக்களையுமே ஒரு துளி கூட அவர்கள் சீண்டவில்லை. ஆனால் இந்த மிருகம் எந்த அளவில் இன்னைக்கு நடந்து கொண்டார் என்று நீங்க பார்க்க வேண்டும். பீகாரின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இந்த நபர் மக்களிடம் ஓட்டு சேகரிப்பதற்காக போனாராம். அதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு, நீங்க ஓட்டு கேட்கக்கூடாது, பிரச்சாரத்தில் இறங்கக்கூடாது. ஆனால் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார், பிஜேபியுடைய பேக்கப் இருக்கு, வண்டியில ஏறி போடுறாரு. அங்க இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், ஆண்கள், அனைத்து நபர்களுமே இந்த நபருடைய வண்டி வருவதை பார்த்து அருகே இருந்த சகதி, சாணி, சாக்கடை அதை எடுத்து எரிய தொடங்கி விட்டார்கள். ஏன் காரணம், 11 ஆண்டுகளாக டபுள் இன்ஜின் கி சர்க்கார், 20 ஆண்டுகளாக பிஜேபியுடைய சாசனம் பீகாரில் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இந்த நபர்கள் இந்த கிராமத்திற்கு போகும்போது நாங்க ரோடு போட்டு கொடுக்கிறோம், உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறோம், இங்க சீவேஜ் லைன் வரும் என்று ஏமாற்றிய இந்த மக்களிடம் ஓட்டுகளை திரட்டி வருகிறார்கள். அங்க நடந்து போக கூட வழி இல்லை. அங்களுடைய பெண்களுடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா, குழந்தைகளுடைய நிலையை நீங்க பார்த்தீர்கள்னா வியாதி வருகிறது. சகதி, முட்டிக்கால் அளவு சகதி இருக்கு. இந்த நபர் ஹாயா கார்ல ஏறி வருவாராம், ஓட்டு கேட்பாராம், நீங்க ஓட்டு போடணுமாம், போடலைன்னா சுட்டுக் கொள்ளுங்கள். நீங்களே பாருங்கள் எந்த அளவில் மக்களுடைய எதிர்ப்பு இருந்தது என்று பாருங்கள். ऐसा नहीं कर सकते, ऐसा नहीं कर सकते, ऐसा नहीं कर सकते, हल्ला मत करिए, संपर्क करो। आप क्या बोल रहे हो? आप क्या बोल रहे हैं? आप क्या बोल रहे हैं? आप क्या बोल रहे हैं? जनता है, जनता वोट देता है उसको। कौन बोलेगा? जनता बोलेगा ना, जनता बोलेगा कि नहीं बोलेगा? जी जनता ने बोलेगा, तब कहाँ से करते हैं? नहीं सर, चेक करने। நவம்பர் 6ஆம் தேதி லக்கிசராய் என்கிற இடத்தில் பிஜேபியின் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வினய் சின்ஹா, த கேண்டிடேட் ஆஃப் பிஜேபி, எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று பிச்சை எடுக்க போன இந்த நபர் கிரோரி வில்லேஜ், கிரோரி காவ், போன முறை எப்ப பார்த்தார்களா, 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கிறார்கள் எங்கள் மக்கள். 5 வருஷமா இந்த கிராமம் பக்கம் தலை வைத்து கூட படுக்கவில்லை இந்த நபர். ஒரு முறை கூட இந்த நபர் வரவில்லை, இந்த நபருடைய ஆட்கள் கூட வரவில்லை, பிஏ கூட அங்க அனுப்பவில்லை. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படி தப்பி தவறி இந்த நபருடைய வீட்டுக்கு போனால் விரட்டடிப்பாராம் இந்த நபர். ஏதோ ஒரு சின்ன ஸ்கூலுடைய அட்மிஷனுக்காக போனால் கூட பார்க்க மாட்டாராம். டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், எம்எல்ஏ, ஆனால் நாங்க பார்க்க மாட்டோம். விஜய் சின்ஹா முர்தாபாத், விஜய் சின்ஹா ஹாய் ஹாய், விஜய் சோர் ஹே, ஓட் சோர் ஹே, கத்தி சோட் என்கிற ஏராளமான கோஷங்களை, கரகோஷங்களை அங்கிருக்கூடிய மக்கள் எடுத்து வைக்க தொடங்கினார்கள். நீங்களே பாருங்கள். எதற்காக இந்த புரோட்டெஸ்ட்? காரணம், நரேந்திர மோடி இந்த இடத்தை பற்றி, இந்த கிராமத்தை பற்றி பொய் பேசியிருக்கிறார். நிதிஷ்குமார் இதே கிராமத்தை பற்றி பொய் பேசியிருக்கிறார். அமித்ஷா இதே கிராமத்தை பற்றி பொய் பேசியிருக்கிறார். இந்த நபர் விஜய் சின்ஹா, இவரும் இந்த கிராமத்தை பற்றி பொய் பேசியிருக்கிறார். நாங்க டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்து விட்டோம், இந்த ரோட்ல பாருங்க அனைத்து வசதிகளுமே இருக்கு, அங்க ரோடே கிடையாது. மின்சார வசதியை கொடுத்து விட்டோம், மின்விளக்குகளே கிடையாது. அந்த அளவில் இவர்கள் பொய் பேசியிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய மக்கள் 2005ஆம் ஆண்டு கடந்த முறை நீங்க வந்தபோது நீங்க என்ன கூறினீர்கள்? இதை செய்து கொடுப்போம், அதை செய்து கொடுப்போம், வீட்டுக்கு வீடு தண்ணி பைப்லைன் வரும், மின்விளக்குகளை போட்டு கொடுப்போம், ரோடு போடுவோம், சீவேஜ் லைன் போடுவோம். ஒரு ப்ராமிஸையாவது நீங்க செய்தீர்களா என்று கேட்கும்போது எந்த விதமான பதிலையும் கொடுக்க தவறிய இந்த நபர், பதிலை கொடுக்க தவறியது மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய மக்களை மிரட்டக்கூடிய வேலையை இந்த நபர் பார்த்திருந்தார். 15-20 ஆண்டுகளாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றம் அடைகிறார்கள். இந்த நபர் என்ன செய்திருக்க வேண்டும்? மக்களை கூப்பிட்டு வைத்து, இதனால்தான் இந்த ரோடு போட முடியவில்லை, இந்த முறை நான் போட்டுருவேன், மக்களை கான்பிடன்ஸில் எடுத்திருக்கணும், மன்னிப்பு கேட்டிருக்கணும் மக்கள்கிட்ட போய். இதுக்கப்புறம் இப்படி நடக்காது என்கிற காலில் விழுந்திருக்கணும் இந்த நபர். ஆனா என்ன செய்கிறார்? மக்களையே மிரட்டக்கூடிய கொச்ச கொச்ச வார்த்தையில் இந்த நபர் பேசியிருக்கார். எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்களா, எங்களுக்கு ஓட்டு போடலைன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா, புல்டோசரை ஏற்றி விடுவோம்,
ஆட்சி மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். நீங்களே கேளுங்க. அதுக்கப்புறம் என்ன? இந்த நபருடைய இந்த அகங்காரத்தை பார்த்து மக்கள் சும்மா இருப்பார்களா? கையில் கிடைச்ச சாணி, அங்கிருந்த சகதி, இந்த நபர் அடிக்கலாம் இல்லை, அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள், அவமானப்படுத்தி இருக்கிறார்கள், விரட்டடித்து இருக்கிறார்கள். கோ பேக் என்கிற, வெளியே போ என்கிற அந்த கரகோஷங்களை நீங்க கேட்பீர்கள். இந்த நபர் பாதுகாப்பிற்கு வந்த அனைத்து நபர்களுமே, இந்த நபர் ஓடி ஒளிஞ்சிட்டான் வண்டியில உட்காந்துட்டு இந்த சவுட்டாலெல்லாம் வெளியில சுத்தி காவல்துறை, சிஆர்பிஎஃப், பாடி கார்ட்ஸ் அவர்கள் மீது சாணி, யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய நபர்கள் மீது சாணி. இந்த நபர் மீதெல்லாம் அது கிடையாது. நீங்களே பாருங்க. चेहरे पर सारा गोबर और पत्थर फेंके हुए हैं। इतना मनोबल अपराधी का भरा हुआ है। தைரியத்தை பாருங்களேன். டசன் கணக்கான மக்கள் சுத்தி நிற்கிறார்கள். எல்லாருமே வீடியோ பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நபர் பாதுகாப்பிற்கு வந்த நபர்கள் அல்ல, தனக்கு தொண்டராக வந்த நபர்களை ஏவி விட்டு அந்த படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுடைய மொபைல் போனை கூட பறிக்க பார்த்திருக்கிறார். அங்களுடைய மக்கள் பயப்படவில்லை. இந்த நபரை விரட்டடித்தது மட்டுமல்லாமல் அங்க தைரியமாக நின்றிருக்கிறார்கள். இந்த நபர் என்ன பேசினார்? இவர்கள் எல்லாருமே தீவிரவாதிகள், ஆர்ஜேடியுடைய வாக்காளர்களா, அதனால் இந்த நபர்களை சும்மா விடக்கூடாது. எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்கள், இவர்களை சும்மா விடக்கூடாது. பீப்புள் ஆஃப் கிரோரி வில்லேஜ் டியூப்டி சீஃப் மினிஸ்டர் ஒரு குண்டரை எந்த அளவில் விரட்டடித்தார்கள். அதற்கு பின்பு கூட வண்டிக்குள்ள உட்கார்ந்து கூட இந்த நபர் கடைசியில் என்ன மிரட்டி இருக்கிறான், அதை நீங்க பாருங்க. विजय सिन्हा जिंदाबाद हो गया। கார் டோர்ல தொங்கிக் கொண்டு இந்த நபர் பேசிய வார்த்தை, எங்களுடைய ஆட்சி மட்டும் வரட்டும், உங்களை சும்மா விட மாட்டேன், உங்களுடைய வீடுகளில் புல்டோசரை ஏற்றி அழித்து விடுவேன். அது மட்டுமல்ல, இதுக்கப்புறம் நீங்க பார்த்தீர்கள்னா பீப்ங்கிற வார்த்தை, அந்த வார்த்தைகளை உங்களால் கேட்க கூட முடியாது. அந்த அளவில் இந்த நபருடைய வார்த்தைகள் இருக்கு. பாருங்க. चला देंगे, दुश्मन अपने हैं, गुंडाई करने वाले का छाती तोड़ देंगे पकड़ के। सरकार बनने दीजिए। कुछ कहेंगे जिस तरीके से विरोध अब सामने भी करने लगे हैं, उधर लोग को देखा जा चुका है। सरकार बनने दीजिए, फिर बताते हैं व्यवस्था। ஆக்சுவலா இந்த நபருடைய மூட் காலையில இருந்தே ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்? ஆர்ஜேடியோடைய எம்எல்சி இந்த நபரை கான்ஃபரன்ட் பண்ணியிருக்கிறார். அதாவது இந்த நபருடைய வாகனம் வரும்போது அவர் நின்று, ஏன் ரோடு போடலை, எதற்காக இங்கே எந்த விதமான ப்ராமிஸும் நீங்கள் செய்யலை, இப்போ மட்டும் நீங்கள் ஓட்டு கேட்க வர்றீங்களாங்கிற அந்த கேள்வி கேட்கும்போது அங்கேயும் ஒரு பிரச்சனை, அங்கேயும் ஒரு வாக்குவாதம். ஆர்ஜேடியின் அஜய் சிங்கை பார்த்து குடிச்சிட்டு வந்திருக்கான்னு கேள்வி கேட்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி எஸ்பி கிட்ட ஃபோன் போட்டு, எதுக்கு இத்தனை பேரை துப்பாக்கியெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டுருக்கீங்க, என் மேலே ஒருத்தர் சாணி அடிக்கிறான், அவர்களை சுட்டுக்கொள்ள மாட்டீங்களா? இந்த நபர் கேட்ட கேள்வி. எம்என்சியோடைய விவகாரத்தை பற்றி பேசுவதற்கு முன்பு அந்த வீடியோவை பாருங்கள். எந்த அளவில் இந்த நபர் எஸ்பி கிட்ட பேசும்போது சுட்டுக்கொள்ளக்கூடிய அந்த ஆர்டரை கேட்டிருக்கிறார். சிஆர்பிஎஃப் சார்ந்த நபர்கள் அப்படி செய்திருந்தால் எத்தனை பேரோட உயிர் போயிருக்கும்? இதுதான் பிஜேபியுடைய உண்மையான முகம். பாருங்கள். जब फायरिंग नहीं कर सकता है तो सब बॉडीगार्ड रहने का क्या औचित्य है? ये बॉडीगार्ड रहने का क्या? जो बॉडीगार्ड के देखिए चेहरे पर सारा गोबर और पत्थर फेंके हुए हैं। इतना मनोबल अपराधी का भरा हुआ है। ஆர்ஜேடியின் எம்எல்சி அஜய் சிங் இந்த நபரை பிடித்து இன்னும் ஒரு சில மக்களும் அங்கு நின்றிருக்கிறார்கள். அந்த நபர்களுடைய சேர்ந்து 5 வருஷத்துக்கு பின்னாடி நீ வர்ற, ஒரு முறை கூட தலை வச்சு கூட நீ படுக்கலை இந்த இடத்துல, எதுக்காக என்று கேட்கும்போது அந்த நபரையே குடிச்சிட்டு பேசுறான்னு அப்படியே பிளேட்டை மாற்ற பார்த்திருக்கிறார். வாக்குவாதம் வந்திருக்கு, நீயா நானா என்கிற ஒரு வாக்குவாதம். கடைசியில இந்த நபருடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய போலீசார்களை வர வைத்திருக்கிறார். 10 அடி தூரத்துல இருந்தே மோப்பம் பிடிச்சு இவருக்கு தெரிஞ்சிருச்சு அவர் குடிச்சிட்டு வந்திருக்காரு, குடிச்சிட்டு கலவரம் பண்ணிட்டு இருக்காராம். போலீஸும் வந்திருக்கு. 6 செகண்ட் வரை அவர் ஊதி இருக்கிறார் அந்த மது டெஸ்ட் செய்யக்கூடிய அந்த கருவி, பிரெத் அனலைசர் டெஸ்ட். அதுக்கப்புறம் என்ன? அடுத்த அவமானம் காத்து கொண்டிருக்கு. அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது இவர் மது அணியவில்லை, 0ன்னு காட்டியிருக்கு. நீங்களே பாருங்க. पुलिस के सामने अपना अल्कोहल टेस्ट दे रहे हैं कि उन्होंने शराब
क्या है जीरो है। चलिए ये देखिए तस्वीर आपको हम दिखा रहे हैं, ये तस्वीर आपको हम दिखा रहे हैं, ये जीरो आया है। क्या रिपोर्ट आया है? जीरो है मतलब अल्कोहल। மக்கள் சாணியால் அடிச்சிருக்கிறாங்க. இந்த நபர் செய்த அட்டூழியங்களால் செருப்பால் அடிச்சபடியான பதில் கிடைச்சிருக்கு அந்த டெஸ்ட் ரிசல்ட். ஆனால் கடைசி வரை இந்த நபருடைய மிரட்டலை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். ஒரு துளி கூட பயப்படாமல் போலீஸை ஏவி விட்டு மக்களை சுட்டுக் கொள்ளக்கூடிய அந்த ஆர்டரை போட்ட இந்த நபரை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? அமித்ஷா யாருக்கு ஓட்டு கேட்கிறார்? பின்டூ பாய். யார் இந்த நபர்? கேவலமாக அம்மனமாக இன்னொரு பெண்ணுடன் தவறாக நடந்து கொண்ட நபர். அந்த படத்தை என்னால் காட்டக்கூட முடியவில்லை. யாரை டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக ஆக்கி வைத்திருக்கிறார்கள்? மக்களை ஓபன் ஃபயராக சுட்டுக்கொள்ள சொல்லி சிஆர்பிஎஃப்ஐ ஏவியோட பார்த்த இந்த மிருகம் தப்பி தவறி இந்த இடத்துல பீகார் பிஜேபி வந்து விட்டால் என்ன நடக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். 6ஆம் தேதி இந்த நபரை விரட்டடித்து விட்டார்கள். இந்த கோபத்தை எப்படி காட்டப் போறார்கள்? நீங்களே சிந்தியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகே இருக்கக்கூடிய யூபிஐ ஐடி வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.